ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செலவுத்தூள் குழம்பு வைக்க போகிறோம். தேவையான பொருள் வந்து வெங்காயம், கடுகு, புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, கத்திரிக்காய் வந்து தண்ணியில் அரிஞ்சு போட்டுக்கோங்க. தேவையான மிளகாத்தூள், இது வந்து செலவுத்தூள் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ செலவுத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவையான பொருள். கேஸ் பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சுடுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. அப்படியே சைடில் நீங்கள் புளி வந்து ஊற வச்சுடுங்க தண்ணியில். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. ஸோ நான் 2 பேர் அளவு சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிடணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம். இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை போடுங்க. அப்போ கொஞ்சம் க்ரீனிஷாக நமக்கு தெரியும். ஸோ இப்போ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இருக்க சொல்லியே மீன் வயல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ புளி கரைச்சியில் ஊற்றுங்க. இப்போ மிளகாத்தூள், சாம்பார் பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. மிளகாத்தூள், செலவுத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி கலரி விடுங்க. புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. கலரிட்டு உப்பு இருக்கான்னு இப்பயே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா இப்போ கொஞ்சம் சுண்டிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பதம் வரப்போ கொத்தமல்லி தலையை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுவையான அருமையான செலவுத்தூள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்கும். வாரத்தில் ஒரு டைம் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் உடம்பு.